அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோதையின் கீதை காட்டும் 4 செயல்கள் பற்றி. 4 செயல்களை மனிதன் தினமும் தவறாமல் செய்ய வேண்டும் என்கிறது நமது தர்மசாஸ்திரங்கள். 1, துயிலெழும்போது ஹரிஹரி என்று எழுந்திருக்க வேண்டும். உத்திஷ்ட சிந்திய ஹரிம் என்கிறது. 2வதாக, குளிக்கும்போது கேசவனின் நாமம் சொல்லி குளிக்க வேண்டும். ஸ்நான சமயே சிந்திய கேசவம் என்கிறது. 3வதாக, உண்ணும்போது கோவிந்தனை மனதில் நினைத்து உண்ண வேண்டும். புஞ்சன் சிந்திய கோவிந்தம் என்கிறது. 4வதாக, தூங்கப் போகும் முன் மாதவனை நினைக்க வேண்டும். ஸ்வபன் சிந்திய மாதவம் என்கிறது தர்மசாஸ்திரங்கள். இந்த 4 செயல்களையும் செய்வதால் எவருக்கும் எந்த விதமான கஷ்டமோ நஷ்டமோ வராது. மாறாக அமைதியான வாழ்க்கை நிச்சயமாக கிட்டும். இந்த 4 செயல்களையும் மக்கள் முந்தைய காலத்தில் தவறாமல் செய்து வந்தனர் என்பதை விளக்குவதைப் போல ஆண்டாள் நாச்சியார் கோதையின் கீதையான திருப்பாவை திகழ்கிறது. துயிலெழும்போது ஹரி ஹரி என்பது புல்லும் சிலம்பினகான் என்கின்ற பாசுரத்தில் உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்று 6வது பாசுரத்தில் ஹரிநாமத்தை கூறுகிறார். பெண்கள் எல்லாம் வந்து நாட்காலே நீராடி வந்துவிட்டார்கள். தற்சமயம் தயிர் கடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் கேசவனை பாடுதல் உன் காதில் விழவில்லையா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தையோ என்று 7வது பாசுரத்தில் கேசவனை நினைக்குமாறு ஆண்டாள் கூறுகிறார். பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து உண்பவர்கள் கூடாரை வெல்பவராகிய கோவிந்தனை பாடுகிறார்கள் என்று 27வது பாசுரத்திலே கோவிந்தனை ஸ்மரணை செய்கிறார் ஆண்டாள். நன்கு தூங்க வேண்டுமானால் மாதவன் பெயரை சொல்லி இருப்பால் போல் இருக்கிறது இந்த பெண். ஏமப் பெரும் துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்று 9வது பாசுரத்திலே மாதவநாமத்தை கூறுகிறார் ஆண்டார். மனிதன் தினசரி தவறாமல் செய்ய வேண்டிய செயல்களை கோதை பிராட்டி தனது திருப்பாவை பாசுரங்களில் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளதை வைணவ பெரியோர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். மேலும் ஸ்ரீமத் பகவத்கீதைக்கு இணையான பெருமை இந்த கோதை கீதைக்கும் உண்டு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று வேதபிரான் பட்டர் சுவாமிகள் அருளுகிறார். எவரையேனும் எதற்கும் பயனில்லாதவர்கள் என்று கருதினால் அவர்களை பூமிக்கு பாரம் என்று திட்டுவார்கள். ஆனால் உண்மையில் பூமிக்கு யார் பாரமானவர்கள் என்பதை குறிப்பிடும்போது திருப்பாவையானது ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரே பூமிக்கு பாரம் என்கிறார். கோதை ஆண்டாள் நாச்சியார் பாடிக் கொடுத்த திருப்பாவை ஐயைந்தும் ஐந்தும், அதாவது 30 பாடல்களையும் அறியாத மானிடர்களைத்தான் பூமிக்கு பாரம் என்று கணக்கிட்டுள்ளார். நாம் எவரும் பூமிக்கு பாரமாக இருக்க விரும்ப மாட்டோம். ஆகவே கோதையின் கீதையை பின்பற்றி அனைவரும் திருப்பாவையை இந்த 30 நாட்களும் பாடி பயன்பெறுவோம்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.